சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அம்மா, அத்தை எங்க? இங்க பாரு, நீ காணோன உடனே அவங்க கோவிலுக்கு தான் போய் வேண்டிட்டாங்க. அதான் இப்ப வர போற உனக்காக வீட்ல சாமியை கூப்பிடு. அத்தை, கடவுளே கடவுளே, நல்ல செய்தியை கொடுத்திருக்க. அருவியை காப்பாத்தி என் குடும்பத்தையே காப்பாத்தி கொடுத்துட்ட. இது நான் என்னன்னைக்கும் மறக்க மாட்டேன் கடவுளே. அருவியும் புகழும் வந்துட்டாங்கம்மா. அருவி வந்துட்டாமா? வந்துட்டாளா? கடவுளே, இதோ வராங்க. அம்மா வந்துட்டாங்க. அத்தை பாத்தமா? அம்மா, அத்தை, அருவி ஏமா, எங்களை கோயிலுக்கு வர சொல்லிட்டு நீ வராம எங்கேயோ போயிட்ட? நாங்கெல்லாம் எவ்வளவு தவிச்சு போயிட்டு தெரியுமா உனக்கு? ஏமா இப்படி பண்ண? எந்த படுவாவி கடத்தி போனது? உன்னை காப்பாத்துற அந்த கடவுள் அவங்களுக்கு சரியான தண்டனை கொடுக்கத்தான் போறாரு. ரொம்ப கஷ்டப்பட்டுட்டியா? ஆமா அத்தை, நானும் தப்பிக்க எவ்வளவோ முயற்சி பண்ணேன். ஆனா என்னால சுத்தமா முடியல. கடைசியில புகழ் வந்து என் உயிரை காப்பாத்திட்டாரு. நாங்க மட்டும் சரியான நேரத்துல வரலன்னா அருவியை பார்த்தே இருக்க முடியாதுமா. எல்லா போலீஸ்காரங்களும் வந்து ஹெல்ப் பண்ணாங்கம்மா. முக்கியமா அந்த ரேகா ஐபிஎஸ் ரொம்ப ரிஸ்க் எடுத்தாங்கம்மா. அவங்கள நம்மளால மறக்கவே முடியாதுமா. அவங்களுக்கு அந்த இதுல எதுவும் ஆகலல்ல? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, நல்லா தான் இருக்கா. சரி. சாரி அண்ணி, உங்களுக்கு இப்படிலாம் நடக்கும்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. எப்படியோ என் தம்பி தான் அருவியை காப்பாத்தி கூட்டிட்டு வந்தான். ஆனா யாரு அருவியை கடத்திட்டு போனாங்கன்றது மட்டும் சொல்லவே மாட்டேங்கிறாங்களே. அருவி, நாங்க எல்லாருமே ரொம்ப பதறி போயிருந்தோம். இப்பதான் எங்க எல்லார் மனசும் நிம்மதியா இருக்கு. இப்பயாச்சும் சொல்ல அருவி, உன்னை கடத்திட்டு போன அந்த ரவுடி பசங்க யாரு? அந்த சிவசங்கரி ஆளுங்க தானே? அருவி, அதான் கேக்குறோம்ல, வாய் திறந்து சொல்லு அருவி. அருவி, உன்னை கடத்திட்டு போனது யாரு? அந்த சிவசங்கரி தானே? சொல்லு அருவி. அருவி அக்கா, எதுக்கு தயங்குறீங்க? யாரா இருந்தாலும் வெளிப்படையா சொல்லுங்கக்கா. அருவி, சொல்லுமா. உன்னை கடத்திட்டு போனது அந்த நாராயணமூர்த்தியோட ஆளுங்க தானே சொல்லு. நீ யாருக்கும் பயப்பட வேண்டாமா? ஏங்க சொல்லு. என்ன இப்பதான் அருவி கிடைச்சிட்டான்னு நிம்மதியா இருக்கும். ஏன் அது உங்களுக்கு பிடிக்கலையா? அதுக்குள்ள பிரச்சனை ஆரம்பிச்சிடணும் இல்ல? என்னங்க நீங்க? போதும் போதும், நிறுத்துங்க நிறுத்துங்க, எல்லாரும் நிறுத்துங்க. ஷோ சொல்லட்டும், அருவியே சொல்லட்டும். சொல்லுமா, நீ சொல்லு. அத்தை, உண்மையா சொல்லணும்னா என்னை யாரு கடத்திட்டு போனாங்கன்னு எனக்கு சத்தியமா தெரியல. ஆனா சிவசங்கரி மட்டும் கண்டிப்பா என்னை கடத்திருக்க மாட்டாங்க. அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும். அதே மாதிரி நாராயணமூர்த்தி மாமாவோட ஆளுங்க தான் என்னை கடத்திருக்காங்களான்னு என்னால உறுதியா சொல்ல முடியல. இந்த பாரு அருவி, உன்னை கடத்திட்டு போனவங்க யாருன்னு தெரிஞ்சா அவங்கள உண்டு இல்லைன்னு பண்ணலான் இருந்தோம். ஆனா அதுக்குள்ள தெரியாதுன்னு சொல்லிட்டியே. அண்ணா, நான் ஏற்கனவே 2-3 வாட்டி கேட்டேன் அருவிட்ட. அவளை கடத்திட்டு போய் கட்டி வச்சிருந்திருக்காங்க. ஆனா அவளை கடத்தினது யாருன்னு அருவிக்கே தெரியலண்ணே. எங்களாலையும் இன்னும் அவங்கள கண்டுபிடிக்க முடியல. அந்த ரவுடி பசங்க ஏதாவது வாயை திறந்து சொன்னாதான் நமக்கு தெரியும். நல்ல வேலை அப்பா மாட்டல. இனிமே அவர் இந்த மாதிரி தப்பு பண்ணாம இருந்தாலே போதும். தோ லட்சுமி வந்துட்டா. முதல்ல சாப்பிட சொல்லுங்க. இந்த அருவி உட்காருமா, உட்கார்ந்து சாப்பிடு. உட்காரு. தள்ளுங்கக்கா. என்னங்க இந்தாங்க. தம்பி, இது நகத்துல கொடு. உட்காருங்கம்மா. அத்தை, நீங்களும் உட்காருங்க. இல்ல பரவாயில்ல, நீங்க உட்காருங்க. எனக்கு வேண்டாம். உட்காருங்க. சரி சரி, உட்காருங்கம்மா. ரொம்ப டயர்டா இருக்க, பரவாயில்ல, சாப்பிடு. கொஞ்சமா சாப்பிடு. ஐயோ, இந்த காட்சியெல்லாம் என்னால பார்க்கவே முடியலையே. இந்த மாதிரி ஒரு நாள்
எங்க அம்மா எனக்கு சாப்பாடு ஊட்டி விட்டுருப்பாங்களா? இவ்வளவு மட்டும் அப்படி தாங்குறாங்களே. நீ சாப்பிட்டியா இல்லையான்னு தெரியாம எனக்கு தூக்கமே இல்லை. இந்தா சாப்பிடு. இந்தா தண்ணி குடி அருவி. இந்தா சாப்பிடு. நீ ஏதோ சாப்பிட்டுக்க மாட்டேன்னு எனக்கு தோணுது. எனக்கு தெரியும். சாப்பிடு.